Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function பார்த்துட்டு இருக்கோம். Exercise 4.5 first question பார்க்கலாம். Find the value if it exists. வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு if it existsன்னு சொல்றாங்க. if not give the reason for non existence. ஸோ இது எக்ஸிஸ்ட் ஆகுனா அதாவது நம்ம லிமிட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுனா அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை வேல்யூஸ் வந்து நம்ம லிமிட்குள்ளே வரலன்னா நம்ம வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது நான் எக்ஸிஸ்டன்ஸோட ரீசன் என்னன்னு எழுதணும். அண்ட் இது இந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒன் பை ஒன் படிச்சுடுங்க. அதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை. சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸும். சொல்யூஷனில் லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ காஸ் பையோட வேல்யூ என்ன? காஸ் பைனா காஸ் 180. காஸ் 180யோட வேல்யூ -1. ஸோ இங்கே நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். sin inverse of -1 is equal to x. இப்போ sin inverse answer போச்சுன்னா -1 is equal to sin x ன்னு மாறிடுமா? இப்போ சைனில் எப்போ வந்து -1 வரும்? sin 90 டிகிரி. sin π/2 தான் 1. இப்போ மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இருந்தால் எப்படி எழுதுவோம்? சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். பண்ணலான்னா மைனஸ் sin π/2 is equal to sin x ன்னு எழுதிக்கலாமா? கிளியராக? இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போயிடுங்க. sin -π/2 is equal to sin x. சைனும் சைனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x is equal to -π/2. therefore sin inverse of cos pi is equal to -π/2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் -5π/2. இப்போ tan இன்வர்ஸ்குள்ளே வந்திருக்கு இல்லையா? ஸோ எப்பவும் போல் சொல்யூஷனில் கிவன் டேர்ம் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் -5π/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதுவே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இதை சால்வ் பண்ணலாம். சைன் இதை நம்பர் 1ன்னு எடுத்துகிட்டு அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் -5π/2 இருக்கு. 2π + π/2ன்னு எடுத்துக்கலாமா? இதை சைன் -sin 5π/2ன்னு முதல்ல எழுதிக்கலாம். மைனஸை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் சைன் 5π அப்போ 4 + 1 அப்போ 2π + π/2 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5πனா 4 + 1. 4 எப்போ வரும்? 2 2s are 4. 4 + 1 வந்து 5. ஸோ 2π + π/2. இப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும்? மைனஸ் சைன் 2π கேன்சல் ஆகிட்டு வெறும் π/2 மட்டும் வரும். சைன் π/2ஓட வேல்யூ என்னது? சைன் 90ஓட வேல்யூ 1. ஸோ -1. இப்போது sin -5π/2 இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ டைரெக்டாக இந்த இடத்துல நான் -1ன்னு எழுதிப்பேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை வந்து நம்ம எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் -1 is equal to x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் நம்ம இப்போ -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ tan இன்வர்ஸ் ஆன்சர் கொண்டு போயிடலாமா? அப்போ எப்படி இருக்கும்? -1 is equal to tan x. டேனில் எப்போ 1 வரும்னா tan 45 டிகிரி. tan 45 டிகிரினா π/4. இதோட வேல்யூ தான் 1. அப்போது மைனஸ் tan π/4 இஸ் ஈக்குவல் டு tan x. இப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு வந்துட்டோன்னா tan -π/4 இஸ் ஈக்குவல் டு tan x. இப்போ -π/4ன்றது டேனோட லிமிட்டில் வந்து ஆக்சுவலாக π/2 -π/2லேருந்து 2 வரைக்கும் இதுக்குள்ளே தான் வரும் இல்லையா? -π/4ன்றது 45 டிகிரி. அது -90லேருந்து +90க்குள்ளே தானே வரும். ஸோ இது பாசிபிள். tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா x is equal to -π/4. ஸோ டைரெக்டாக கொஸ்டினில் எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் -5π/2 இஸ் ஈக்குவல் டு -π/4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் தேர்ட் சப்டிவிஷன்.
தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷனில். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5. இப்போ 5 வந்து எலிமெண்ட் ஆஃப் -π/2, π/2 கிடையாது. ஏன் அப்படின்னா இது 19 எடுத்துக்கக்கூடாது. இப்போ -π/2னா 22/7/2. ஸோ அப்போது நம்ம அதை கேன்சல் பண்ணும்போது 5 அதுக்குள்ளே வராது. சரிங்களா? ஸோ நீங்கள் அது டீட்டெயிலாக சொல்ல வேணால் டேரெக்டாக இப்படி லிமிட் மட்டும் எழுதிட்டா போதும். பையோட வேல்யூ என்னது? 22/7. π/2 நான் எப்படி எடுக்கிறேன்னா வேல்யூ வச்சுட்டேன். சரிங்களா? π/2னா 90 கிடையாது. π/2 வந்து 22/2 × 7 இந்த லைனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ 2 1s are 2 11s are which is equal to 11/7 கன்சிடர் பண்ணலாம். 11/7 டிவைட் பண்ணாலும் 0.57 வரும். அதுவுமே வந்து இந்த லிமிட்குள்ளே வராது. சரிங்களா? நாட் பிலாங்ஸ் டு தான் வரும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 5 - 2 times of π எடுத்தாச்சு. இப்போ 5 - 2 times of π. இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பை எடுக்கிறோம், அப்புறம் π/2 கன்வெர்ட் பண்ணுறோம், அப்புறம் 2π. அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 - 2 × 22/7 சால்வ் பண்ண 7 5s are 35 - 44/7 சால்வ் பண்ணுங்கள். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. -9/7. -9/7ஓட வேல்யூ வந்து -1.285 நம்ம வந்து 1.29ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூ -1.29 வந்து எலிமெண்ட் ஆஃப் இதோட வேல்யூ -1.57 நினைக்கிறேன். 1.57லேருந்து 1.57க்குள்ளே தானே -1.29 வரும். π/2 வேல்யூ 1.57 கண்டுபிடிச்சோம். ஸோ -1.57லேருந்து 1.57க்குள்ளே தான் 1.29 வரும். ஸோ லிமிட் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா? 5 எப்படி எழுதுறேன்னா 2π + 5 - 2π. இப்போ 2π கேன்சல் ஆகிடும். நமக்கு நம்மளோட வேல்யூ 5 மட்டும் கிடைக்கும். இப்போ +1 -1 ஆட் பண்ணிப்போம் இல்லையா? அதே மாதிரி +2π - 2π அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம். ஸோ அப்போ நான் இந்த sin 5 எப்படி எழுதுவேன்னா sin 2π + 5 - 2π. இப்போ sin 2π + 2π + θ sin θவா? அப்போ sin 5 - 2πன்னு மாறிடும். இப்போ இதை சைன் இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 5 is equal to sin inverse of sin 5 - 2π. இப்போ சைனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 - 2π மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். π/2 வந்து 19 எடுக்காமல் இங்கே வேல்யூ எடுக்கிறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.